வரி வரி புலி அஞ்சாதடா துஞ்சாதடா சோழா சோழா மர மர புலி வீழாதடா தாழாதடா சீலா சீலா. சவுதி உணவு மற்றும் மருந்து ஆணையத்தின் புதிய விதிமுறைகள். சவுதி உணவு மற்றும் மருந்து ஆணையம் நகராட்சி உரிமம் பெறாமல் நடத்தப்படும் உணவு சார்ந்த கடைகளுக்கு 50,000 ரியால் வரை அபராதம் விதிக்கப்படும் என தெரிவித்துள்ளது. ஒரு முறைக்கு மேல் விதிகளை மீறுவோர் மீது அபராதம் இரட்டிப்பாக்கப்படும். உணவு சார்ந்த வணிகங்கள் நடத்தும் இடங்களில் பூனைகள், நாய்கள் அல்லது எலிகள் கண்டறியப்பட்டால் 2,000 ரியால் வரை அபராதம் விதிக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளது. உணவு சட்டத்தில் மாற்றங்கள் மற்றும் அபராதங்கள் அட்டவணையில் திருத்தங்களை இறுதி செய்யும் முன் SFDA பொது கணக்கெடுப்பு தளமான இஸ்தித்லாவில் பொதுமக்களின் கருத்து மற்றும் பரிந்துரைகளை கேட்டுள்ளது. புதிய வரைவு திருத்தங்களின்படி காலாவதியான உரிமத்துடன் நிறுவனம் நடத்துபவர்கள், உரிமம் பெறாமல் அல்லது தவறான ஆவணங்களை சமர்ப்பிப்பவர்கள் மீது அதிகபட்சமாக 5,000 ரியால் வரை அபராதம் விதிக்கப்படும். ஏற்கனவே அபராதம் விதிக்கப்பட்ட வணிக இடங்கள் நகராட்சியால் நிர்ணயிக்கப்பட்ட காலத்திற்கு முன்னதாகவே திறந்தால் அதிகபட்ச அபராதமாக 10,000 ரியால் வரையிலும், உரிய அதிகாரியின் அனுமதியின்றி கைப்பற்றப்பட்ட பொருட்களை அப்புறப்படுத்துதல் அல்லது சேதப்படுத்துதல் ஆகியவைக்கு 5,000 ரியால் ஆகவும் அபராதம் செலுத்த வேண்டும் எனவும் கூறியுள்ளது. மேலும் உரிமம் இல்லாத இடங்களில் விற்பனைக்காக விலங்குகள் அல்லது பறவைகளை வெட்டினால் அதிகபட்ச அபராதமாக 2,000 ரியால் அபராதமும், சுகாதார விதிமீறல்களுக்காக 200 ரியால் முதல் 4,000 ரியால் வரையிலும், கழிவுநீர் கசிவு போன்றவைகளுக்கு அதிகபட்சமாக 4,000 ரியால் வரை அபராதமும் விதிக்க வேண்டும். உணவு நிறுவனங்களில் பயன்படுத்தப்படும் கருவிகள், பாத்திரங்கள் சுத்தமில்லாமல் இருந்தாலோ, பயன்படுத்தப்பட்ட தண்ணீர் தொடர்பான விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் மற்றும் வீட்டு டெலிவரிக்காக உபயோகிக்கும் பேக்கேஜிங் மெட்டீரியலுக்குண்டான விதிமீறல்களுக்கு 1,000 ரியால் வரை அபராதமும் விதிக்கப்படும். முதல் தடவை விதி மீறுபவர்கள் மீது 24 மாதங்கள் முடியும் வரை ஒருமுறை அபராதம் மட்டுமே இரட்டிப்பாக்கப்படும். கடுமையான விதிமீறல்களில் ஒரு முறைக்கு மேல் மீறுபவர்கள் மீது 4 மடங்கு வரை அபராதம் இரட்டிப்பாக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளது. விதிமீறல்களில் ஈடுபடுவோர் நிறுவனங்கள் மீது மட்டுமே நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், அதன் கிளைகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது எனவும் தெரிவித்துள்ளது. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு சவுதி நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.